ஹாய். லைஃப்பில் ரெண்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனை நம்ம கம் அக்ராஸ் பண்ணுவோம். ஒன்று ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுவோம், இன்னொன்று லைட்டாக கோழையாக இல்லை பயந்தாங்குள்ளையாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையை கேட்கும்போது ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ எப்போ நம்ம தைரியமாக இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு சில விஷயம் மைண்டில் அப்படியே ஃப்ளோ ஆச்சு. தைரியசாலி அப்படின்றது யார் அப்படின்னா, உண்மையாக சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேச முடிஞ்சவங்க தைரியசாலி. தன்னுடைய குறைகளையோ தவறுகளையோ புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் தைரியசாலிகள். வருகின்ற பிரச்சனைகளாகவே கருதி அதற்கான தீர்வை நோக்கி பயணிப்பவர்கள் தைரியசாலிகள். அப்போ கோழை யாரு? முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர்கள், ஒருவரை பற்றி அவருக்கு பின்னால் பேசுபவர்கள், ஒருவர் முன் அவரை புகழ்ந்து பேசி அவருக்கு பின் அவரை இகழ்ந்து பேசுபவர்கள் அல்லது குறை சொல்பவர்கள், இவர்கள்தான் நிஜமான கோழைகள். அப்போ நம்ம கோழையா தைரியசாலியா அப்படின்னு டிசைட் பண்ணுறது மற்றவங்க இல்லை, நீங்கள். ஸோ நான் எப்போ என்னுடைய அந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸ், ஒரிஜினல் மிஸ்டேக்ஸ், ஒரிஜினல் வீக்னஸ், ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இதெல்லாத்தோடையும் ஏற்றுக்கிட்டு நானாக இருக்க முடியுதோ அன்னைக்கு நான் தைரியசாலி அப்படின்னு நான் தைரியமாக சொல்லலாம். ஸோ எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப ஈஸி மற்றவங்களை அவங்க முன்னாடி சந்தோஷப்படுத்திட்டு பின்னாடி தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகளை விடுறது, அவங்கள குறை சொல்கிறது, இல்லை தவறாக பேசுறது, இல்லை தேவையில்லாமல் பேசுறது. ஏன்னா லைஃப்பில் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க பேசுகிற கதைகளில் பாதி கூட தேவையுள்ள கதையாக இருக்காது, தேவையில்லாத கதைகளில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ. ஸோ எப்போ நம்ம இந்த டிஃப்ரென்சியேஷனை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து இது எனக்கு தேவை, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் டிசைட் பண்ணி அந்த ட்ராக்ல என்னால் ஓட முடியுதோ அன்னைக்கு தைரியமாக நம்ம சொல்லலாம் நான் தைரியசாலி அப்படின்னு. எனக்கு இப்போ ஒருத்தர் பண்ணுறது பிடிக்கல, இல்லை அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது, இல்லை நானே தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. அப்போது என்னால் அதை சொல்ல முடியல, மாற்றிக்க முடியல, அவங்கள்ட்ட நேராக சொல்ல முடியாமல் யாரோ ஒருத்தட்டு சொல்கிறேன், இல்லை நீ இது தப்பு பண்ணிட்ட அப்படின்னு யாரோ என்கிட்ட சொல்லும்போது அப்போது மண்டையை ஆட்டிட்டு வேற எங்கேயோ போயிட்டு நான் அதை பற்றி புரணி பேசுகிறேன் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நான் ஒரு கோழை. ஸோ நான் கோழையா இல்லை தைரியசாலியா அப்படின்னு டிஃபைன் பண்ண போகிறது என்னுடைய தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் த ட்ராக் இன் விச் ஐ மூவ் ஆன். ஸோ எப்போவுமே அஃப்கோர்ஸ் எல்லோரும் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ லேர்ன் டு அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ் and move on in correcting and making your life much more enhanced, polished and happy. So that's it for the day. Thank you.